அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் சுரேஷ் சம்பத் பேசுகிறேன். இப்போ நம்மளுக்கு வந்து ரெகுலராக நம்ம வந்து கிளாஸஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகே, இன்றைக்கி வந்து யூனிட் நம்பர் 9 தான் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ ஜஸ்ட்டு எம்சிக்யூஸ் தான் நம்ம வந்து பார்க்குறோம். சரிங்களா, எம்சிக்யூஸ் தான் வந்து பார்க்குறோம். இன் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் டிஎன்எஸ் ரேங்க், அதாவது மனித வளர்ச்சி குறியீட்டில் தமிழ்நாட்டினுடைய தரம் என்ன, ரேங்க் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா, 16வது கொஸ்டின். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டி இஸ் த ஆன்சர். அதாவது 2, 4, 6, 7ல் வந்து 7 ஆன்சர். அடுத்தது ஸ்பிக் இஸ் லொக்கேட்டட் இன், ஸ்பிக் அமைந்துள்ள இடம் வந்து எது? சென்னை, மதுரை, தூத்துக்குடி, புதுக்கோட்டை. 17வது கொஸ்டின். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் வந்து இருக்குது. ஓகே, அடுத்தது த டைசல் பார்க் இஸ் ரப்பர் பார்க், டெக்ஸ்டைல் பார்க், ஃபுட் பார்க், பயோ பார்க். ஸோ டைசல் அப்படிங்கிறது வந்து ரப்பர் பூங்கா, ஜவுளி பூங்கா, உணவு பூங்கா, உயிரி பூங்கா. 18வது கொஸ்டின். 18வது கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து டி இஸ் த ஆன்சர். ஸோ உயிரி பூங்கா அப்படின்னு சொல்லுவோம். சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாட்டில் வந்து இந்தியா எந்த நிலையில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இன் இந்தியா டோட்டல் சிமெண்ட் ப்ரொடக்ஷன் தமிழ்நாடு ரேங்க்ஸ் 3, 4, முதல் 2. 19வது கொஸ்டின். இதுக்கு வந்து ஏ 3ஆம் இடத்தில் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த ஹெட்குவார்ட்டர்ஸ் ஆஃப் சதர்ன் ரயில்வே இஸ், சரிங்களா, திருச்சிராப்பள்ளி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். தென்னக ரயில்வேனுடைய தலைமையிடம் எங்க இருக்கு? திருச்சி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். ஓகே, 20வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பி, சென்னை. அடுத்து அசஸ் அண்ட் ரீசன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் தி ரீசன், பீப்புள் வில் ஹேவ் ஹையர் இன்கம்ஸ், பெட்டர் எஜுகேஷன், பெட்டர் ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன், லெஸ் பாவர்ட்டி. அசர்ஷன், டெவலப்மெண்ட் இன்க்ரீசஸ் த குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படி சொல்லியிருக்காங்க. அதாவது மக்கள் அதிக வருவாய், சிறந்த கல்வி, உடல்நலம் மற்றும் ஊட்டச்சத்து, அதுக்கப்புறம் குறைந்த வறுமை பெறுவார்கள், மேம்பாடு வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறது அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 21வது கொஸ்டின். 21வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான அர்த்தம் வந்து ஏ, அதாவது ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது மற்றும் ஆர் ஏவை வந்து விளக்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா ஜஸ்ட் வந்து ஒரு கொஸ்டின்ஸ் அதுக்கான ஆன்சர்ஸ் அப்படி வந்து ஸ்பீடாக வந்து பார்த்துட்டு இருக்கோம். வி வாண்ட் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ், இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வேணும், அதே மாதிரி டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் வந்து வேணும்னா அன் அகாடமியினுடைய ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அதில் நம்ம வந்து டீட்டெயில்டாக நம்ம வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்லிட்டு வரோம். 1 hour வந்து ஒரு கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 hour இருக்கும். அதில் நீங்கள் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இது வந்து ஜஸ்ட் ஒரு 1 way மாதிரி தான் இருக்கும். எதுக்குன்னா அன்அகாடமியில் இவ்வளோ ப்ரெசன்டேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஜஸ்ட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக. த டேர்ம் ஹியூமன் ரிசோர்ஸ் ரெஃபர்ஸ் டு, மனித வளம் எனும் சொல் வந்து குறிக்கப்படுவது ஏழை மக்கள் மீதான முதலீடு, வேளாண்மை மீதான செலவு, சொத்துக்கள் மீதான முதலீடு, ஒட்டுமொத்த மக்களுடைய திறமை. இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் புவர் பீப்புள், எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் அக்ரிகல்ச்சர், இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் அசட்ஸ், கலெக்டிவ் எபிலிட்டிஸ் ஆஃப் பீப்புள். ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி. அடுத்தது ஃபார் கம்பேரிங் டெவலப்மெண்ட் பிட்வீன் கண்ட்ரீஸ், their dash is considered to be one of the most important attributes. நாடுகளுக்கு இடையான மேம்பாட்டை ஒப்பிட அவர்களுடைய மிக முக்கிய பண்புகளில் ஒன்றாக கருதப்படுவது எது? வளர்ச்சி, வருமானம், செலவினம், சேமிப்பு. 23க்கு வந்து வருமானம், இன்கம். dash is considered as the true measure of the national income அப்படி சொல்லியிருக்காங்க. தேசிய வருமானத்தின் உண்மை மதிப்பீடாக இவை கருதப்படுகிறது. அதாவது ஜிஎன்பி மொத்த நிகர உற்பத்தி, ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தி, என்என்பி நிகர தேசிய உற்பத்தி, என்டிபி நிகர உள்நாட்டு உற்பத்தி. 24வது கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா சி, அதாவது நிகர தேசிய உற்பத்தி. 25வது கேள்வி. 25வது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா the dash income is also called per capita income. டேஷ் வருவாயை தலா வருமானம் என்று அழைக்கிறோம். சராசரி, மொத்தம், மக்கள், மாதம். ஸோ ஆவரேஜ், டோட்டல், பீப்புள், மந்த்லி. ஸோ 25வது கேள்வி. 25வது கேள்விக்கு வந்து என்ன ஆன்சர்? சராசரி. Which one of the following country is not a G8 country? So
ஸோ G8 நாடுகளுடைய கூட்டமைப்பின் உறுப்பு நாடுகளில் இல்லாத ஒன்று எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஜப்பான், கனடா, ரஷ்யா, இந்தியா. இது வந்து எது இல்லை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு வந்து இந்தியா வந்து கிடையாது. இந்தியா வந்து கிடையாது. Which one of the following country is not member of SAARC? SAARCல இல்லாத ஒரு நாடு வந்து எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. SAARC கூட்டமைப்பின் உறுப்பு நாடுகள் இல்லாத ஒன்று இந்தியா, பாகிஸ்தான், சீனா, பூட்டான். 27க்கு வந்து பார்த்தீங்கன்னா சீனா. Assertion and reason. இப்போ ரீசன் வந்து என்ன சொல்றாங்கன்னா, it is also known as national income. ஓகே, assertion என்ன சொல்றாங்க, the net national product is considered as a true measure of national output. அப்படின்னா என்னன்னா, வந்து இது தேசிய வருமானம் என்று அழைக்கப்படுகிறது. நிகர தேசிய உற்பத்தி என்பது தேசிய உற்பத்தி அளவின் உண்மை மதிப்பீடாக கருதப்படுகிறது. 28வது கொஸ்டின். 28வது கொஸ்டின் பொறுத்த மட்டும் ஏதா ஆன்சர் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது மற்றும் ஆர் ஏவை விளக்குகிறது. அடுத்து அதுவும் ஒரு அசர்ஷன் தான். இன்வெஸ்ட்மெண்ட் இன் எஜுகேஷன் அண்ட் health of people can result in high rate of returns in the future for a country. Assertion. Human resource is necessary for the progress of any country. அதாவது ஒரு கல்வி மற்றும் மக்கள் நலத்தில் முதலீடு செய்வதன் விளைவாக அவர்களின் எதிர்காலம் அதிக அளவு பலன் கிடைக்கும். எந்த ஒரு நாட்டின் மேம்பாட்டிற்கும் மனித வளம் அத்தியாவசியமாகிறது கண்டிப்பா. அப்போ 29வது கொஸ்டின் மட்டும் ஏதான் ஆன்சர் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது மற்றும் ஆர் ஏவை விளக்குகிறது. ஓகே, அடுத்து ஒரு கொஸ்டின் சொல்லியிருக்கிறாங்க. மனிதவள மேம்பாட்டு குறியீடு HDI கணக்கில் பின்வரும் எந்த பரிமாணத்தை எடுத்துக்கொள்ளவில்லை? இது ஒரு நல்ல கொஸ்டின். The Human Development Index HDI does not take into account the following dimension in its calculation: gender, பாலினம், health உடல்நலம், education கல்வி, income வருமானம். 30வது கொஸ்டின். இதுக்கு வந்து பாலினம் என்பதை எடுத்துக்கொள்ள மாட்டாது, மற்றது எல்லாமே எடுத்துக்கொள்ளப்படும். அடுத்து among the following states which state have the literacy rate 2011 higher than national average? பின்வரும் எந்த மாநிலத்தின் கல்வியறிவு தேசிய கல்வியறிவு விகிதத்தை காட்டிலும் அதிகமாக உள்ளது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆந்திர பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், தமிழ்நாடு, நன் ஆஃப் திஸ். 31க்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். சரிங்களா, தமிழ்நாடு. செக்ஸ் ரேஷியோ மீன்ஸ், இப்போ பாலின விகிதம்னா என்னது? த ரேஷியோ பிட்வீன் அடல்ட் மேல் அண்ட் அடல்ட் ஃபீமேல் இன் எ பாப்புலேஷன். வயதான ஆண் மற்றும் வயதான பெண் விகிதம். த ரேஷியோ பிட்வீன் ஃபீமேல் அண்ட் மேல் இன் எ பாப்புலேஷன். ஆண்கள் மற்றும் பெண்கள் விகிதம். த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மேல் ஆஃப் பீப்புள். ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே நிலவும் சமூக தொடர்பு. த நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் பர் 1000 மேல்ஸ். 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் என்ற விகிதம். 32க்கு வந்து பார்த்தீங்கன்னா டி, த நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் பர் 1000 மேல்ஸ். பரம்பரை ரீதியான சமத்துவம் எந்த நடைமுறையில் உறுதி செய்யப்படுகிறது? இன்டர் ஜெனரேஷனல் ஈக்வாலிட்டி இஸ் என்ஷூர்ட் அண்டர் த ப்ராசஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ராக்ரஸ், அதாவது தொழிற்சாலை, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பொருளாதார மேம்பாடு, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் நிலையான மேம்பாடு, எக்கனாமிக் குரோத் பொருளாதார வளர்ச்சி. 33க்கு வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். அடுத்து ஃபைண்ட் த ஆட் ஒன், பொருந்தாத ஒன்றை கண்டறி. சோலார் எனர்ஜி சூரிய ஆற்றல், விண்ட் எனர்ஜி காற்று ஆற்றல், பேப்பர் காகிதம், நேச்சுரல் கேஸ் இயற்கை வாயு. 34க்கு வந்து சி பேப்பர். அடுத்து டேஷ் இஸ் த ஸ்டேட் வித் ஹையஸ்ட் இன்ஸ்டால்டு சோலார் கெப்பாசிட்டி இன் இந்தியா. இந்தியாவில் அதிகபட்ச சூரிய ஆற்றல் உற்பத்தியை செய்யும் மாநிலம் வந்து எது? தமிழ்நாடு, மேற்கு வங்காளம், கேரளா, ஆந்திர பிரதேஷ். 35க்கு வந்து ஏ தமிழ்நாடு. டேஷ் ரிசோர்சஸ் ஆர் தோஸ் which will get exhausted after years of use. பல ஆண்டுகளின் உபயோகத்திற்கு பிறகு தீர்ந்து போகும் வளம் வந்து எது? நேச்சுரல் இயற்கை, ரெனியூவபிள் புதுப்பிக்க இயலும் வளம், நான் ரெனியூவபிள் புதுப்பிக்க இயலாத வளம், நியூ புதியவை. 36க்கு வந்து சி நான் ரெனியூவபிள். Thermal plant emits large quantity of gas which pollutes the environment. அனல் மின் நிலையம் அதிக அளவிலான டேஸ் வெளியிடுவதால் சுற்றுச்சூழல் மாசுபடுகிறது. ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன், கார்பன் டை ஆக்சைடு. 37க்கு வந்து டி கார்பன் டை ஆக்சைடு. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் சொல்லியிருக்காங்க. டெவலப்மெண்ட், ஹியூமன் ரிசோர்ஸ், சோலார் எனர்ஜி. ஸோ வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன், ரெனியூவபிள் ரிசோர்சஸ், பார்ட் ஆஃப் டெய்லி லைஃப்.
1938. மேம்பாடு மனித வளம் சூரிய சக்தி 1972. 38வது கொஸ்டின் வந்து ஏ. ஓகே, 38வது கொஸ்டின் வந்து ஏ. நம்ம வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்ட் ஆஃப் லைஃப். அதே மாதிரி ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது வந்து எஜுகேஷன். சோலார் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து ரெனியூவபிள் ரிசோர்சஸ். 1972ங்கிறது வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். 4. ரைட், ஓகே ரைட். நீங்கள் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தோம். இப்போ நான் ப்ரொமோட் பண்ணிடுறேன். திஸ் இஸ் சுரேஷ் சம்பத். இப்போ லாஸ்ட் 1 இயராக வந்து நம்மளுக்கு வந்து ஒன் அகாடமியில் வந்து கிளாஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய ரெஃபரல் கோடு வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 10% வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். என்னுடைய ரெஃபரல் கோடு, என்னுடைய ப்ரொஃபைல், இதை நீங்கள் வந்து ஜஸ்ட் ஃபாலோ, கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஃபாலோன்னு கொடுங்க. கிளிக் பண்ணோம்னா ஃபாலோயிங் அப்படின்னு வந்து ஆகிடும். இப்போ ஆன்கோயிங் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல் கோர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. இது 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான ஒரு தமிழ் வழியான ஒரு கோர்ஸ். இங்கிலீஷ் மீடியம் தனியாக வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. இது வந்து நைட் 8 to 9 போயிட்டுருக்கு. அதே மாதிரி சமூக அறிவியல் பாடம், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையில் குடிமையில் அழைக்கப்படும் சமூக அறிவியலில் அரசியல் அறிவியல் போயிட்டுருக்கு. இது வந்து மதியம் 2 to 3 வந்து போயிட்டுருக்கு. என்னுடைய ரெஃபரல் கோடு வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் சம்பத். உங்களுக்கு வந்து எங்கே போய் அன்அகாடமியில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸராக இருந்தால் உங்களுக்கு வந்து டவுன்லோட், நீங்கள் வந்து பிடிஎஃப் எல்லாம் டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு கோட் கேட்கும். அந்த கோட் வந்து மற்ற எஜுகேட்டரோட கோட் தெரிஞ்சாலும் ஓகே போடுங்க. அப்படி தெரியாட்டி சுரேஷ் சம்பத்ன்ற கோடு வந்து போடுங்க. SURESHSAMPATH போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். இது ஒரு முறை மட்டும் தான் கேட்கும், அது நெக்ஸ்ட் டைம் வந்து கேட்காது. ஸோ இப்போ அதே மாதிரி கியூஸ் வந்து அட்டன் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நான் அந்த பாஸ்வேர்டு கொடுப்பேன். அந்த டைமில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு அந்த கியூஸ் வந்து அட்டன் பண்ணலாம். குறிக்கோள்ன்ற கோர்ஸ் வந்து போயிட்டுருக்கு குரூப் 4 அண்டு VAOக்காக. அதில் வந்து நான் அரசியல் அறிவியல் வந்து போயிட்டுருக்கேன். டாப் எஜுகேட்டர்ஸ் வந்து இங்கே வந்து பாடம் நடத்திட்டு இருக்காங்க. இது நவம்பர் 24 லான்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு வந்து ஜஸ்ட் வந்து 1400 தான். 10% டிஸ்கவுண்ட் யூஸ் பண்ணும்போது, என்னுடைய கோட் யூஸ் பண்ணும்போது 1260 ரூபாய். அதே போல் 3 மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3500 ரூபாய். என்னுடைய ரெஃபரல் கோட் சுரேஷ் சம்பத் யூஸ் பண்ணுங்கள். 10% டிஸ்கவுண்ட். ஸோ 3150 ரூபாய் நீங்கள் பே பண்ணால் போதும். அதே போல் 6 மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5600 ரூபாய். சுரேஷ் சம்பத் கோட் யூஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் 10% டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். 5040 ரூபா தான். ஓகே, அதே மாதிரி 12 மந்த் கோர்ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7000 ரூபாய். என்னுடைய ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணும்போது 10% டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணிவிடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6300 ரூபா தான் பே பண்ணணும். அதை விட ஒரு பம்பர் ப்ரைஸ் என்னன்னா 24 மாதத்துக்கு வெறும் வந்து பார்த்தீங்கன்னா 8400 ரூபாய். என்னுடைய ரெஃபரல் கோட் வந்து யூஸ் பண்ணும்போது 10% வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஸோ அப்ளை பண்ணிட்டீங்கன்னா வெறும் 7560 ரூபாய். ஒரு நாளைக்கு 10 ரூபாய் 50 காசுன்ற முறையில் வந்து உங்களுக்கு வந்து செலவாகும். ஓகே, ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டாப் எஜுகேட்டர்ஸ் இங்கே வந்து இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் வந்து 30+ ஹவர்ஸ்க்கு மேலே உங்களுக்கு வந்து கிளாஸஸ் கிடைக்குது. போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் தனித்தனியாக இருக்குது. 44+ டாப் எஜுகேட்டர்ஸ் இங்கே வந்து இருக்கும். ஒவ்வொரு மாதமும் நியூ கோர்ஸ் வந்து லான்ச் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இதான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் ஜஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல்ல என்னுடைய ரெஃபரல் கோடு வந்து மறக்காமல் வந்து யூஸ் பண்ணுங்கள். ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பண்ணலாம். அன்அகாடமி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதில் டெய்லி லைவ் கிளாஸஸ் வந்து இருக்குது. சாட் பண்ணலாம். நீங்கள் பாடம் நடத்தும் போதே சாட் பண்ணலாம். கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஆன்சர் வந்து நீங்கள் போலில் வந்து போடலாம். இப்போ வந்து நீங்கள் ஒன் வே மாதிரி தான் போயிட்டுருக்கோம். அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் கோர்சஸ், லைவ் டெஸ்ட் கியூஸ் வந்து இருக்குது. அன்லிமிட்டட் அக்சஸ் வந்து இருக்குது. என்னோட ரெஃபரல் கோட் வந்து சுரேஷ் சம்பத், மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அவுட் டு ஜாயின் அப்படின்னா முதல்ல அன்அகாடமி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதில் TNPSC செலக்ட் பண்ணுங்கள். நேராக வந்து கெட் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. அது கொடுத்தீங்கன்னா இப்போ நான் பேக்கேஜை பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கேன். என்னுடைய ரெஃபரல் கோட் மறக்காமல் கொடுங்க, சுரேஷ் சம்பத். கொடுத்துட்டு நீங்கள் வந்து EMI ஆப்ஷன்ஸை கூட சூஸ் பண்ணலாம். மாதம் நீங்கள் இந்த EMI ஆப்ஷன்ஸும் சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்ட கார்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பஜாஜ் கார்டு இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நன்றி, வணக்கம். திரும்ப வந்து யூனிட் நம்பர் 8ல் நாளைக்கு வந்து மீட் பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு 20 கொஸ்டின்ஸில் நாளைக்கு வந்து MCQவில் நாளைக்கு வந்து மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.